பொய் நெல்ல குத்தி பொங்க வைக்க முடியாது அப்படிங்கிறாரு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். நாங்க திட்டங்களை அறிவிக்கிறோம், அதை நிறைவேற்றவும் செய்யறோம். ஒரு நியாயமான குறை இருந்து அதை எங்க கிட்ட சொன்னா பரவாயில்ல, ஆனா அடிப்படை ஆதாரமே இல்லாம புகார் சொல்றாரு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற குற்றச்சாட்டை முதலமைச்சர் முன் வச்சிருக்காரு. அப்படிதான் சொல்றாரா? இல்லைங்க, இப்போ கடந்த திமுக 4 ஆண்டுகளை நெருங்கிறது. இந்த 4 ஆண்டு கால திமுக ஆட்சியில மிக பெரும் சாட்சியாக இருப்பதே தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் தான் மிக கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். தமிழ்நாட்டில் நடப்பது ஒரு மக்கள் ஆட்சி அல்ல, அதிகார ஆட்சி என்றே சொன்னார். அந்த அளவுக்கு இன்னைக்கு மோசமான நிர்வாகத்தை இது ஸ்டாலின் தலைமையான அரசு செய்து கொண்டிருக்கிறது. இப்ப நீங்க குறிப்பிட்டீங்க, எதிர்கட்சி தலைவர் ஏன் இப்படி சொல்றாருன்னு சொன்னா, கடந்த தேர்தலில் திமுக அளித்த வாக்குறுதி 520 சகோதரர் ராஜீவ்காந்தி அதில் பட்டியல் எடுத்து வாசிக்க சொல்லுங்க. எந்த வாக்குறுதி நிறைவேற்றான்னு பாருங்க. அதாவது மிக முக்கியமான வாக்குறுதி இல்லை. அதாவது மாணவர்களுக்கு கல்விக்கடன், விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி, ஆனமலையாறு நல்லாறு, பாண்டியாறு புன்னம்பலா, இது போன்ற முல்லை பெரியார் பிரச்சனை தீர்வு, காவிரி பிரச்சனை, இது எல்லாமே முக்கியமான பிரச்சனை எல்லாம் சொல்லி இன்னும் நிறைய பட்டியல் சொல்லாங்க. இது எல்லாம் எதையுமே நிறைவேற்றாமல் கண்டுகொள்ளாமல் 31 வரி உயர்வுகளை திமுக அரசு ஆட்சிக்கு வந்தவர்கள் செய்திருக்கீங்க. மிகப்பெரிய சுமையில மக்கள் வாழ்றாங்க. சமீப காலத்துல பார்த்தீங்க, இந்தியாவுக்கே அந்நிய செலவு ஈடு தரக்கூடிய திருப்பூர், கோவை போன்ற மாவட்டங்கள்ல அங்க தொழில் செய்யக்கூடியவர்கள் கொந்தளிப்பு இருக்காங்க. மிகப்பெரிய வரி உயர்வால சாதாரண கிராமத்தில் வசிக்கிற மக்கள் நகரங்களுக்கு சென்று வேலை தேடி செல்கிற போது கூட அங்க மிகப்பெரிய கடன் சுமை, வருமானம் இல்லை. இப்படிப்பட்ட மக்களை கடன் சுமையால் வருத்துகிற, வரிகளை போட்டு தொழில்களை நசுக்கிற திமுக ஆட்சி மீது குறை சொன்னீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாத ஒரு வேலை இல்லைன்னு பதில் சொல்லி முதலமைச்சர் கடந்து போறார். ஐயா டாக்டர் ராமதாஸ் சொன்னாரு உங்களுக்கு வேலை இல்லைன்ட்டார், எடப்பாடியார் சொன்னாரு அவருக்கு வேலை இல்லைன்ட்டார். இவருக்கு மட்டும்தான் ஒட்டுமொத்த வேலை இருக்கிற மாதிரி, யாருக்கு வேலை இல்லாத மாதிரி திரு ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து. வேலையின்மைக்கும் ஒன்றிய அரசுக்கும் பங்கு இருக்கு இல்லையா? இல்ல, நான் சொல்றதுங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற இப்ப நீங்க திருப்பூர் மாநகராட்சியில மிகப்பெரிய சொத்து வரி உயர்வு, கடுமையான போராட்டம். ஒரு 200 கோடி அளவுக்கு ஒரு நாள் அந்த தொகை வரக்கூடிய அந்த எல்லாம் இழந்து விட்டு அவர் கடையை நடத்தினாங்க. ஆனா ஏன் மாநில அரசு கண்டுக்கல? இதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொருவருக்கும் இதே பிரச்சனை தான். இப்ப நீங்க வெள்ளத்துல, பெரும் வெள்ளத்துல மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. இப்ப கடலூர் மாவட்டங்கள்ல அண்ணன் வேல்முருகனே கடுமையான வார்த்தையில சொன்னார், சென்னைக்கு 2000 ரூபாய், ஆனா சென்னைக்கு 6000 ரூபாய், கடலூர் மாவட்டத்துக்கு 2000 ரூபாய். ஆடு மாடு கோழி எல்லாம் போய் கூட வெறும் 2000 ரூபாய் கொடுத்து நிவாரணம் கொடுத்து முடிச்சுன்னு சொன்னா அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை யார் பாதுகாப்பது? அப்போ எதிர்கட்சிகள் சொல்லாம யார் சொல்லுவான்? அப்ப இவருக்கு வெறுமனே அரசியல் செய்வதற்காக, இவர்கள் செய்கிற தவறுகளை மூடி மறைப்பதற்காக ஏதாவது பிரச்சனை எடுத்துக்கிறாங்க. மக்களுக்கு எது தேவையில்லையோ, மக்களுக்கு எது பயனளிக்காதோ அதை எடுத்துக்கொண்டு விளம்பரம் தேடிக்கொண்டு எதிர்கட்சியுடைய வாயை மூடுவதற்கான வேலையை செய்கிறது ஒழிய எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய ஆக்கப்பூர்வமான குற்றச்சாட்டுக்கு பதிலே சொல்றது இல்லை. இப்ப நான் சொல்றேன், சட்ட ஒழுங்கு சீர்கேடு சொல்றோம், அதை பத்தி என்ன பேசுறாங்க? நம்ம ஆட்சி சிறப்பாகிறார். இப்போ 6500 கொலை நடந்திருக்குங்க, 60,000 கொலை நடந்திருக்கு, பட்டியலே தர்றோம். அப்படி சொன்னோம்னா எதிர்கட்சி மீது கடுமையான சாடல் விதிக்கிறாங்க. அப்ப யார் பொறுப்பு? ஒரு நாட்டை ஆளுகிறவர் திரு ராஜீவ்காந்தி அவர்கள் கட்சிக்கார சொன்னாங்க, ஒரு முதலமைச்சர் நாட்டின் சேவகன் தான், அவர் வானத்துல வரல, மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு சேவகர். அவர் மக்களுக்கு பதிலளிக்க வேண்டும். அந்த மக்களுக்கு பதிலளிக்கக்கூடிய பொறுப்பில் எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுக போன்ற பல்வேறு கட்சிகள் கேள்வி எழுக்கிற போது சரியான பதிலை சொல்லாமல் கடந்து சென்று கொண்டு நாங்கள் சிறப்பான ஆட்சி நடத்துகிறோம் என்று சொல்லி அந்த காலம் சொல்லுவாங்க இல்லைங்களா, மாதம் மும்மாறி பொழிகிறது என்று மன்னன் கனவு கண்டு போன மாதிரி திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் நடப்பது என்ன என்றே தெரியாமல் கடந்து செல்கிறார். ஏன்னா உண்மையில் ஒரு முதலமைச்சரின் கீழ் நிர்வாகமே இல்லை, ஒரு 4 முதலமைச்சர்கள் சேர்ந்து நடத்துகிற ஆட்சியாகத்தான் நடைபெறக்கூடிய கொலைகளை வச்சு சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சிருச்சு அப்படின்னு மொத்தமாக குற்றம் சாட்டுவது அப்படின்றது சரியான்ற விவாதமும் வைக்கிறாங்க இல்லையா? நீங்க ஆங்காங்கன்னு சொல்லாது மேடம். காலையில பகல்ல நடந்து போக முடியல, மதிய வேளையில பெண்கள் செல்ல முடியல, நடுநிசையில விவசாயிகள் தூங்க முடியல, எங்க மாட்டாலும் கொலை. இது கேட்ட தனிப்பட்ட பகைன்னு சொன்னீங்கன்னா அப்ப எப்படி எதுக்கு ஆளுங்கட்சி நிர்வாகங்க? அதாவது குற்றவாளிகளுக்கு மிக கடுமையான தண்டனைகள் பெற்று தராவிட்டால் அவங்களுக்கு அச்சமே இல்லைங்க. காவல்துறைக்கு முழு சுதந்திரம் இல்ல. ஆட்சி காலத்துல எந்த கொலையுமே நடக்கலையா? நடந்திருந்தால் மிக கடுமையான நடவடிக்கைகளை அதிமுக அரசு எடுத்திருக்குங்க. இப்ப நீங்க காவல்துறை அலுவலகம், காவல் நிலையங்கள்ல ஆளுங்கட்சியின் தலையீடு அதிமுக கட்சியில் எப்போதுமே இருக்காதுங்க. கரைவேஷ்டியோடு அதிமுக சென்றால் அடுத்த நிலைமை கட்சி நீக்கப்படுவாங்க. அந்த அளவுக்கு கட்டுப்பாடான இயக்கம் அதிமுக. ஆனா திமுக அப்படி இல்ல,
தடையெடுத்தும் போது தடைக்கார மாதிரி யார் வேண்டுமானாலும் அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு அவல நிலையை இன்றைக்கு திமுக ஆட்சி உருவாக்கி கொண்டிருக்கிறது. இதனால மக்கள் பாதிக்கப்படுறாங்க. எங்க ஊர் அருகாமையில 3 பேர் படுகொலை, ஏற்கனவே 4 பேர் படுகொலை ஆனாங்க. சென்னிமலையில் 2 முதிய படுகொலை, இது 10 படுகொலை 2 மாசம் நடந்தது. இதை கடுமையாக எதிர்க்கட்சி குற்றம் சாட்டியும் கூட கடும் நடவடிக்கை அரசு எடுக்காத காரணத்தினால தொடர்ந்து நடக்கிறது. ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து திருட்டு நடந்து கொண்டே இருக்கிறது, கொலை நடந்து கொண்டே இருக்கிறது. யார் பொறுப்புங்க? இது தனிநபருடைய பிரச்சனை என்று கடந்து போனால் அரசு எதுக்கு அப்புறம்? அப்போ அரசின் பொறுப்பு என்ன? அது அரசு கடந்தும் போலயே சட்ட ரீதியா நாங்க நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தானே சொல்லியிருக்காரு. ஒரு விஷயம் நடந்தா உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுதுங்கறாங்க. நீங்க ஒண்ணு இல்ல மேடம், சேமலைக்குமார் ஊர்ல நடந்த அந்த 3 பேர் படுகொலையில அந்த பாதிக்கப்பட்ட பெண் கண்ணீரோடு அமைச்சரிடத்திலே புகார் சொன்னாங்க. உங்கள் ஆட்சியினுடைய தவறால் தான் நடக்கிறேன்னு சொன்னாங்க. அப்படி அல்ல. அதாவது குற்றவாளிகள் தவறு செய்துவிட்டு சிறைக்கு சென்று மிக எளிதாக வெளியில வந்து விடுறாங்க. அதுதான் எல்லாருக்கும் ஒரு தைரியம் ஆயிரம் ஒழிய குற்றவாளிக்கு அச்சம் இல்லை, பயம் இல்லை. இன்னும் சொல்ல போனா திமுகவுக்கு ஆட்சி இன்னும் 2 ஆண்டுகள் இருக்கிற போது அடுத்த தேர்தல் பத்தி பேசுறாங்க. இப்போ ஆட்சி நிர்வாகம் மோசமா இருக்குது. இதை சீர் செய்ய நடவடிக்கை எடுக்காமல் 2026 எப்படி அணி அமைப்பது, எப்படி வெற்றி பெறுவது என்றே பேசி போறாங்க. நான் மறுபடியும் உங்ககிட்ட வரேன்.